ஹை வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டே ஆஃப் மந்த் இல்லை அப்படின்னா டே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகிறது என்னவோ ஒரே வேல்யூ தான். சரிங்களா? ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் வந்து ரெண்டு ஃபங்க்ஷனை வச்சிருக்காங்க நமக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டேட்ல உள்ள டேவை மட்டும் எடுத்து நீங்கள் நம்ம காமிக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து 6th செப்டம்பர் 2025 ஓகேங்களா? ஸோ இதுல உள்ள அந்த 6 அப்படிங்கிறத மட்டும் நமக்கு பிரிச்சு காட்டுறது தான் இதோட ஓகே. ஸோ இதோட சின்டெக்ஸ் என்னன்னா எப்போதும் போலதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ டேட் வேல்யூ பாஸ் பண்ண போறோம். அந்த வேல்யூல வந்து அந்த டேவை நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்க போகுது. சரிங்களா? இப்போ செலக்ட் டே ஆஃப் மந்த் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்து இது பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனையும் சேர்த்தே கொடுத்துருவோம். சரிங்களா? ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா டேட்டையும் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் 6ன்னு கிடைச்சி மூணாவது ஃபுல் டேட் அண்ட் டைமோட நம்ம ஆன்சர் பண்ணுறோம். சி டே ஆஃப் த மந்த்தும் டேங்கிற ஃபங்க்ஷனும் சேம் தான். ஸோ 6th டே அப்படிங்கிறத அது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ 6th டேங்கிறத உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரன்லேயே அவுட்புட் கொடுக்குது. ஸோ இது உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காண்டி இன்னைக்கு டேட் என்ன அப்படிங்கிறதுக்காண்டி தான் பக்கத்தில் இந்த நவுங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல், பை. We will meet in another video.